முக்கிய செய்திகள். ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கு முன் 2 மணி நேரம் புதினுடன் தொலைபேசியில் பேச்சு. போரை நிறுத்த காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என ட்ரம்ப் அறிவிப்பு. தோழியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு எதிர்ப்பு. பஜ்ரங் தளத்தினரால் தாக்கப்பட்ட முஸ்லிம் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. இலங்கை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கை. கைது சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க மத்திய அரசுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். போடி வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரே முகவரியில் 412 பேர். எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். உக்ரைன் போருக்கு அமைதி தீர்வு காண்பதில் முக்கியமான சில பிரச்சனைகள் நீடிப்பதால் போரை நிறுத்துவதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர முடிவெடுத்ததற்கு எதிராக அந்நாட்டின் மீது ரஷ்யா தொடுத்த போர் 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் முயற்சி எடுத்து வருகின்றனர். ட்ரம்ப் முன்வைத்த 20 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இது தொடர்பாக ட்ரம்பை நேரில் சந்தித்து பேச அவர் புளோரிடாவுக்கு வந்தார். ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கு முன் ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் ட்ரம்ப் பேசியதாக தெரிவித்த கிரெம்ளின் மாளிகை அதிகாரி யூரி இஷாகோவ், உக்ரைனில் தேர்தல் நடத்துவதற்காக தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும் என்று உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்துவதை ஏற்க ட்ரம்பும் புதினும் விரும்பவில்லை என்றார். இந்நிலையில் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி சந்தித்து அமைதி திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது புதினுடன் தொலைபேசியில் பேசிய போது போர் நிறுத்தம் குறித்த அவரது நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் தாம் அமைதியின் பக்கமே இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். ஜெலன்ஸ்கியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை நல்ல விதமாக அமைந்ததாக ட்ரம்ப் தெரிவித்தார். 20 அம்ச அமைதி திட்டம் 95% ஏற்கப்பட்டாலும் ஓரிரு முக்கியமான பிரச்சனைகள் உள்ளதாக அவர் கூறினார். உக்ரைன் நாட்டின் டான்பாஸ் பகுதியில் தடையற்ற வர்த்தக மண்டலம் அமைப்பது தொடர்பாக முடிவு ஏற்படவில்லை என்ற ட்ரம்ப், இதுபோன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளதால் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் சக மாணவியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதற்காக பஜ்ரங் தளத்தினரால் தாக்கப்பட்ட முஸ்லிம் மாணவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பரேலி நகரில் உள்ள செவிலியர் கல்லூரியில் படிக்கும் இந்து மதத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது பிறந்த நாளை ஒட்டி உணவகம் ஒன்றில் சக மாணவர்களுக்கு விருந்தளித்தார். இதில் 2 முஸ்லிம் மாணவர்கள் உள்பட 7 நண்பர்கள் கலந்து கொண்டனர். அப்போது உணவகத்துக்குள் புகுந்த பஜ்ரங் தள தொண்டர்கள் பிறந்த நாள் விருந்தில் கலந்து கொண்ட முஸ்லிம் இளைஞர்களை லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவதாக கூறி சரமாரியாக தாக்கினர். பிறந்த நாள் கொண்டாடிய மாணவி தாங்கள் ஒரே வகுப்பில் படிக்கும் நண்பர்கள் என்று கூறி அவர்களை விட்டுவிடுமாறு கெஞ்சியதை பொருட்படுத்தாத பஜ்ரங் தள அமைப்பினர் உணவகத்தில் இருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உணவக உரிமையாளரையும் தாக்கப்பட்ட மாணவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவர்கள் மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். பஜ்ரங் தளத்தினர் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அவர்களில் 2 மீது வழக்கு பதிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ். ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற 3 மீனவர்களை அவர்களது படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்தது பற்றி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களும் அவர்களது படகுகளும் இலங்கையால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவது கவலை அளிப்பதாகவும், இந்த கைது நடவடிக்கைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 61 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற கைது சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விரைவாக விடுவிக்கவும் உரிய தூதரக வழிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் போடி சட்டமன்ற தொகுதியில் ஒரே முகவரியில் 412 பேர் உள்ளது தெரியவந்துள்ளது. சென்னை, தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு உள்ளிட்டவற்றுக்காக 2ஆம் நாளாக சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 18 வயது நிரம்பிய புது வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், பெயர் திருத்தம் செய்ய வேண்டியவர்கள் கலந்து கொண்டனர். ஃபில் பண்ணி கொடுக்க டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னோட பர்சனல் ஒர்க்னால
அதனால் கொண்டு வந்தேன். ஸோ ஃபார்ம் 6ன்னு ஒரு புது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அட்டாச்சேஷன்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க வித்தின் ஈவினிங்குள்ளே. தேனி மாவட்டத்தில் 1,25,000 பேரின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரைவு பட்டியலின்படி அத்தொகுதிக்கு உள்பட்ட குரங்கணி, முந்தல், கொட்டக்குடி, முதுவாக்குடி, அகமலை உள்ளிட்ட மலை கிராமங்கள், அணைக்கரைப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஒரே முகவரியில் பல வாக்காளர்கள் இருப்பதாக தெரியவந்துள்ளது. வரைவு பட்டியலில் தங்களின் முகவரி தவறாக உள்ளதாக வாக்காளர்கள் தெரிவித்தனர். பூராமே இப்போ சோலையூர்ல இருக்காங்க, நாலுபுளிய மரத்துல இருக்காங்க, ஜெயம் நகர்ல இருக்காங்க, முந்தல்ல இருக்காங்க, சிறைக்காட்டுல இருக்காங்க, பிச்சாங்கரையில இருக்காங்க. இவங்க பூராத்துக்குமே ஃபோன் நம்பர் போட்டு தான் நம்ம போய் வாங்க முடியும். அவங்க இங்கே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டோம்னா வெளி இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. முகவரி மாற்றத்துக்கான படிவங்கள் வழங்கப்படவில்லை என்பதால் கடந்த தேர்தலின் போது உள்ள முகவரியே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அலுவலர்கள் கூறினர். எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ள வாக்காளர்கள் பல இடங்களில் இறந்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் நீக்கப்படாமல் உள்ளதாக தெரிவித்தனர். இதனிடையே தகுதி உள்ள வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்கவும் திருத்தங்கள் செய்யவும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லடம் அருகே திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இன்று மாலை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளிலிருந்து சுமார் 1.5 லட்சம் பேர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள திமுக மகளிர் அணியின் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் திறந்து வைத்தார். திராவிட மாடல் அரசின் நான் முதல்வன் திட்டத்தால் தமிழக இளைஞர்கள் இலக்குகளை எளிதில் எட்டி வெற்றியை குவிப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்த அறிக்கையில் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக குடிமைப் பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு படிப்படியாக குறைந்து வந்த நிலையை மாற்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பெருநகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் பயிலும் மாணவர்களிடையே பாட புத்தகங்கள் மற்றும் வழிகாட்டலில் உள்ள ஏற்றத்தாழ்வை சரிசெய்ய நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவானது நிதி உதவி, தொழில்முறை பயிற்சி, தங்கும் வசதியுடன் கூடிய பயிற்சி திட்டங்கள், தாக்கத்தை ஏற்படுத்தும் உதவி திட்டங்கள் ஆகிய 3 தூண்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டதாக திரு உதயநிதி கூறியுள்ளார். குடிமைப் பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். அதன் பலனாக 2023-24 ஆண்டில் 453 மாணவர்கள் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் என்றும் 2024-25 இது 559 உயர அவர்களில் 134 பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று 50 பேர் இறுதிப் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் என்றும் திரு உதயநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். 2025-26 ஆண்டில் 659 பேர் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று 155 பேர் நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றதில் 87 பேர் திராவிட மாடல் அரசின் குடிமைப் பணி பயிற்சி மையத்தில் பயின்றவர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெற்றி என்பது பொருளாதார நிலையை பொறுத்தது அல்ல, உழைப்பை பொறுத்தது என்ற நம்பிக்கையை இது மீட்டெடுத்துள்ளது என திரு உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். இன்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேசிய தேர்வுகளை எளிதில் எட்டிப்பிடிக்கக்கூடிய வெற்றி இலக்குகளாக பார்க்கின்றனர் என்றும் சிறிய நகரங்களில் பரவி வரும் இந்த தன்னம்பிக்கையே இத்திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு சான்றாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இருசக்கர வாகனங்கள் வாங்க 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நேற்று நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் 95% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். அதிமுகவின் கோரிக்கையை ஏற்றே மத்திய அரசு ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கான வேலை நாட்களை 100லிருந்து 125ஆக உயர்த்தியதாக திரு பழனிசாமி கூறினார். வழங்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கின மகளிர் நம்முடைய சகோதரிக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திருப்போரூர் தொகுதி மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மலை கிராமத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு சாலை அமைக்கும் பணி நடப்பதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கரந்தமலை பகுதியில் லிங்கவாடி ஊராட்சிக்கு உள்பட்ட எல்மலையூரில் 500க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். விவசாயத்தை நம்பியுள்ள இக்கிராம மக்கள் பொருட்கள் வாங்கவும், விளைபொருட்களை விற்கவும், குழந்தைகள் பள்ளி செல்லவும் மலை அடிவாரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து அடுத்த கிராமத்திற்கு போக வேண்டிய நிலை இருந்து வந்துள்ளது. சாலை வசதி வேண்டும் என்ற அவர்களது நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்ததை அடுத்து 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. குதிரைகள் மீது ஏற்றியும் தலைச்சுமையாகவும் பொருட்களை கொண்டு சென்ற துன்பம் முடிவுக்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய கிராம மக்கள், பள்ளி செல்லாமல் இளைய தலைமுறையினர் வீட்டில் முடங்கி கிடந்ததற்கும் விடிவு காலம் பிறந்துள்ளதாக தெரிவித்தனர். 50-60 வருஷமா சாலை வசதி இல்லாம, பாதை இல்லாம தலையில தான் சுமந்துட்டு இருந்தோம். விவசாயம் நாங்க பாக்குறோம். சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளா தலையில சுமக்க வேண்டிய சமயம்லாம் வண்டி வருது, வேணும் வருது, அதுல கொண்டு வந்து எங்க ஊர்ல சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் பாதி ரோடு போட்டிருக்காங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊருக்கு வந்து முன்னுக்கு ரோடே கிடையாது. அப்போது நாங்க ஸ்கூல் போக ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ரோடு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அங்க ரோடு இல்லாத நிறைய பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால எங்களுக்கு ரோடு வசதி வந்தா இன்னும் இருக்க பிள்ளைங்க நல்லா படிச்சுக்குவாங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் தங்கள் கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டதாக கூறிய மலையூர் மக்கள் திரு ஸ்டாலின் ஆட்சியில் சாலை வசதி கிடைத்திருப்பதாக தெரிவித்தனர். 65 வயசு ஆச்சு எனக்கு. நாங்களும் அதுல இருந்து இங்கே தான் இருக்கிறோம். இங்கே இருந்து எத்தனையோ இதெல்லாம் நாங்களே என்ன ரோட்டுக்காக என்னென்ன மனு கொடுத்தா வச்சா இங்கே போது இப்போ எல்லாத்தையும் பாட்டோம். யாருமே எங்களுக்கு செய்கிற மாதிரி முன்னும் வரவே இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி எல்லா சலுகையும் எங்களுக்கு ரோடு மக்கள்லாம் இப்போ போகிற வர்றதுக்கு கொஞ்சம் சலுகையாக நல்லா செஞ்சுருக்காரு. கலைஞர் ஆட்சியிலையும் கரண்ட் வந்துச்சு. இப்போ இவர் ஐயா இந்த ஸ்டாலின் வந்த பின்னாடி எங்களுக்கு என்னன்னு எங்களுக்கு பஸ் வசதி எல்லாம் பரவாயில்ல வச்சு செஞ்சு கொடுத்தாரு. ரேஷன் கடை மலையூர் கொண்டு வந்தாரு. மலையூர் கிராமத்திற்கு சாலை அமைக்கும் பணி 6 மாதங்களுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அங்குள்ள ஊரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் 1973 முதல் 1980ஆம் ஆண்டு வரை பயின்ற மாணவர்கள் பள்ளி பருவ தோழர்களை காண ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வேலூருக்கு பாசப்பறவைகளாய் வருகை தந்திருந்தனர். இந்த சந்திப்பில் உயர் பதவிகளிலிருந்து ஓய்வு பெற்ற 60 முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று பள்ளி நாட்களில் செய்த குறும்புகள், நட்பு, பயம், தேர்வு பதற்றம், ஆசிரியர்களின் கட்டுப்பாடு என எல்லாமே இனிய நினைவுகளாக மனதில் ஓவியமாக பதிந்துள்ளதை பகிர்ந்து கொண்டனர். ரீயூனியனில் +2 படித்த அனைவரும் நாங்கள் சேர்ந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்கள் வகுப்பில் படித்த 48 பேரும் இன்று இந்த 45வது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கள் பள்ளியிலுடைய மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு மிகவும் முக்கியமானது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன் பயின்றவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1995ஆம் ஆண்டு மாணவர்களாக இருந்தவர்கள் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து சிறப்பித்தனர். இதேபோல் தூத்துக்குடி அனல்மின் நிலைய குடியிருப்பில் 1981ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை குடியிருந்த ஊழியர்கள் முத்துக்கள் சங்கமம் என்ற பெயரில் சமூக வலைதள குழு அமைத்து இணைந்தனர். அவர்கள் நடத்திய சந்திப்பு நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டவர்கள் பசுமை மாறாத நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு எல்லாருமே ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. மத்திய பிரதேசிலேருந்து, பெங்களூர்லேருந்து, எவ்வளோ லாங்கில் இருந்தெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் இன்னைக்கு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் நாங்கள் வளர்ந்த இடம் இது. நாங்கள் படித்த காலத்தில் காலேஜ் முடிச்சு மேரேஜ் ஆகி, என்னோட மேரேஜும் இதே மண்டபத்தில் தான் நடந்துச்சு. நண்பர்களும் எங்களோட பெற்றோர்கள் எல்லாரையும் வந்து 30 வருஷம் கழித்து சந்திக்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் முயற்சி செஞ்சோம். வாட்ஸ்அப் செயலி மூலமாக எல்லாரையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி டிசம்பர் 28ஆம் தேதி நாங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். 30 ஆண்டுகளுக்கு பின்பு தாங்கள் வசித்த வீட்டை பார்வையிட்டவர்கள் பூங்கா உள்ளிட்ட இடங்களையும் இன்முகத்துடன் பழகிய நண்பர்களையும் மீண்டும் பார்த்து மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைத்ததாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாழை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அம்மாவட்டத்தில் திருபுவனம், திருப்பாச்சேத்தி, முத்தனேந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் நாட்டு வாழை, ஒட்டு வாழை, ரஸ்தாளி, பூவன் உள்ளிட்ட வாழை ரகங்கள் 1000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ளன. ஏக்கருக்கு 200 இலைகள் கொண்ட 5 கட்டுகள் கிடைத்து வந்த நிலையில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு தற்போது 2 கட்டுகள் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வாழை இலை கட்டு விலை அதிகரித்திருக்கும் போதிலும் தங்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை என அவர்கள் கூறினர்.
வாரத்துக்கு வந்து ஒரு 10 கட்டு அறுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து பனி ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாழை விளைச்சல் விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ வாரத்துக்கு ஒரு 4 கட்டு 5 கட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி ஒரு 400 500 போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் 1500 2000 போகுது. இப்போ ஒரு கட்டு வரத்து இல்லைங்கிறதுனால 1000 1500 இலை போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஏக்கருக்கு ஒரு கட்டு தான் நாங்கள் அறுக்க முடியுது விலை வைக்கிற காலத்தில். இல்லைன்னா நாங்கள் 200 300 தான் இலை விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ மகசூல் கம்மியாக வர்றதுனால விலை எங்களுக்கு கூடுதலாக கிடைக்குது. எங்களுக்கு அது போட்ட முதலுக்கே வர்றதுக்கு இல்லை, ரொம்ப நஷ்டத்தில் இருக்கும் வாழை விவசாயிகள் பூரா. பொங்கலுக்கு பின் முகூர்த்த நாட்கள் அதிகம் வர உள்ள நிலையில் வாழை இலை விளைச்சல் பாதிப்பால் அதன் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் 7வது மாநில மாநாடு தருமபுரியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 2 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் அரசின் கூட்டுறவுத்துறையின் மூலம் 35 லட்சம் லிட்டர் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தனர். மீதமுள்ள பெரும் பகுதியை தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்து விலையை நிர்ணயித்து ஆதிக்கம் செலுத்துவதாக பால் உற்பத்தியாளர்கள் கூறினர். கால்நடை தீவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானியமாக 50% கொடுக்க வேண்டும். ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் கொள்முதல் விலை உயர்வை அறிவித்து கொடுக்க வேண்டும். பால் விற்பனையாவது முழுவதையும் ஆவின் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தனியார் கையில் இன்னைக்கு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் 15 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் குடும்பங்கள் உள்ள நிலையில் ஆவின் நிறுவனத்துக்கு பால் வழங்குவோர் எண்ணிக்கை 3.74 லட்சமாக குறைந்து விட்டதாக திரு முகமது அலி தெரிவித்தார். முழு ஆதிக்கமும் தனியாருக்கு சென்றுவிடாத வகையில் விவசாயிகளின் பால் அனைத்தையும் அரசே கொள்முதல் செய்ய அவர் வலியுறுத்தினார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் தமிழர்கள் 2 இடம்பெற்றுள்ளனர். 15 பேர் கொண்ட இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தீபேஷ் தேவேந்திரன், RS அம்பரீஷ் ஆகியோர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். வேகப்பந்து வீச்சாளரான தீபேஷ் தேவேந்திரன் அண்மையில் துபாயில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் அபாரமாக பந்து வீசி கவனம் ஈர்த்தார். 5 போட்டிகளில் விளையாடி 14 விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் அந்த தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார். மற்றொரு வீரரான RS அம்பரீஷ் ஆல்ரவுண்டராக அசத்தி வருகிறார். மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் போருக்கு அமைதி தீர்வு காண்பதில் முக்கியமான சில பிரச்சனைகள் நீடிப்பதால் போரை நிறுத்துவதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் போடி சட்டமன்ற தொகுதியில் ஒரே முகவரியில் 412 பேர் உள்ளது தெரியவந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.